துரோகம் செய்த எடப்பாடி, மனம் நொந்து போய் திமுகவில் இணைந்த ஜெயக்குமார். என்ன நடந்தது அதிமுகவில்? அதாவது தமிழக அரசியல் களம் என்பது தற்போது பரபரப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது. தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் சில நாட்களே இருப்பதால் அனைத்து கட்சிகளும் அதற்கான வேலைகளில் இறங்கி வருகிறது. குறிப்பாக தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டதால் அனைத்து கட்சிகளும் தங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடுகளை உடனடியாக முடித்தாக வேண்டும். அதிலும் திமுக, அதிமுக, தவேக உள்ளிட்ட 3 கட்சிகளையும் எடுத்துக்கொண்டால் தவேக கட்சியையும் அதிமுகவையும் இந்த கூட்டணி ஒப்பந்தம் என்பது பெரிதாக பாதிக்கப் போவதில்லை. ஏனென்றால் தவேக கட்சியில் எந்த ஒரு கட்சியும் கூட்டணியில் கிடையாது. அதே போல அதிமுக கட்சியில் ஓரளவுக்கு குறைவான கட்சிகள்தான் கூட்டணியில் இருக்கிறது. அதிலும் கூட்டணி குறித்த அனைத்து முடிவுகளையும் அதிமுக கூட்டணியில் பாஜக மட்டும்தான் எடுத்து வருகிறது. அதை அதிமுக கேட்டு மட்டுமே வருகிறது. எனவே அதிமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு இழுபறி என்ற பேச்சுவார்த்தைக்கு இடமில்லாமல் தான் இருக்க போகிறது. ஆனால் திமுக கூட்டணியில் நிறைய கட்சிகள் இருப்பதால் தொகுதி பங்கீடு என்பது இழுபறியாகவே இருந்து வருகிறது. தற்போதுதான் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகளை ஒதுக்க திமுக அறிவித்திருந்தது. ஆனால் மற்ற கட்சிகளுக்கு, அதாவது திமுகவில் இருக்கும் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு திமுக இன்னும் முழுமையாக தொகுதி பங்கீடுகளை முடிக்கவில்லை. அதற்கு காரணம் கடந்த முறையை விட இந்த முறை திமுக கூட்டணி கட்சிகளுக்கு குறைவான சீட்டுகளை தான் பரிந்துரைத்துள்ளது. ஆனால் கூட்டணி கட்சிகளோ கடந்த முறையை விட இந்த முறை அதிக தொகுதிகளை கேட்டு வந்தது. அதில் இப்போது சுமூகமான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. அதிலும் குறிப்பாக திமுக கூட்டணியில் என்னதான் நிறைய கட்சிகள் இருந்தாலும் திமுக மட்டுமே தனியாக 150 முதல் 160 தொகுதிகளுக்கு மேல் போட்டியிட்டால் மட்டும்தான் தனி பெரும்பான்மையாக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உருவாகும். எனவே அதை கருத்தில் கொண்டுதான் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்குவதில் திமுக மெனக்கெட்டு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. அதே சமயம் திமுக கூட்டணியில் பெரிதாக எந்த ஒரு சலசலப்பும் தொகுதி பங்கீடில் இல்லை என்றே தெரிகிறது. ஏனென்றால் சமீபத்தில் திமுக கூட்டணியில் இருக்கும் விசிக கட்சியின் தலைவர் திருமாவளவன் பேசும்போது கூட்டணி வெற்றி பெறுவதற்காக எங்களது கூட்டணி கட்சிகள் அனைத்தும் தொகுதிகளை விட்டுக் கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்று கூறியிருந்தார். எனவே ஒரு சில ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் சிலர் சொல்வது போல திமுக கூட்டணி கட்சிகளுக்குள் எந்தவித முரண்பாடுகளும் இல்லை என்பது திருமாவளவனின் இந்த பேட்டி மூலமாக தெரிய வந்துவிட்டது. எனவே திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது சுமூகமாகத்தான் சென்று கொண்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு தேர்தல் பிரச்சாரங்களில் அரசியல் கட்சி தலைவர்கள் இறங்கி விடுவார்கள். இந்த நிலையில் திடீரென திமுகவுக்கு மிகப்பெரிய பொன்னான வாய்ப்பு ஒன்று தானாக மடியில் வந்து விழுந்திருக்கிறது. அதாவது அதிமுகவின் மிக முக்கிய தலைவராக கருதப்படும் ஜெயக்குமார் அவர்கள் அதிமுகவில் அதிருப்தியில் இருப்பதாகவும் அதன் காரணமாக திமுக தலைவர்களிடம் தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் திமுகவில் இவர் இணைவது 100% உறுதியாகி விட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதுவும் திமுகவை கடுமையாக விமர்சித்து வந்தவர்தான் இந்த ஜெயக்குமார். அப்படிப்பட்ட ஒருவரே தற்போது திமுகவில் இணைவதற்கு தயாராகி விட்டார் என்றால் கண்டிப்பாக அது மிகப்பெரிய சர்ப்ரைஸாகத்தான் திமுகவுக்கு அமைந்திருக்கிறது. மேலும் ஜெயக்குமார் அவர்களுக்கு ராயபுரம் தொகுதி ஒதுக்கப்பட்ட பிறகும் எதற்காக அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைய வேண்டும் என்ற கேள்வி எழலாம். அதற்கு முக்கிய காரணம் அதிமுக கூட்டணியை பொறுத்தவரையில் ஏற்கனவே சொன்னது போல எந்த ஒரு விஷயத்திலும் பாஜக எடுக்கும் முடிவுகளுக்கு ஓகே சொல்லிதான் அதிமுக செயல்பட்டு வருகிறது. இந்த ஒரு விஷயம் அதிமுக கட்சியில் இருக்கும் முக்கியமான நபர்களுக்கு விருப்பமில்லாமல் தான் இருந்து வருகிறது. அதற்கு காரணம் இப்போது கூட தொகுதி பங்கீடுகளில் பெரும்பாலும் பாஜகவின் முடிவுகள்தான் அதிமுக கூட்டணியில் முடிவெடுக்கப்பட்டது என்றும் எந்த ஒரு முடிவையும் அதிமுக தலைமை தனியாக எடுக்கவில்லை என்றும் அதிமுக வட்டாரங்களில் இருந்தே தகவல்கள் கசிந்து வருகிறது.
கிட்டத்தட்ட முழுக்க முழுக்க அதிமுக என்பது பாஜகவுடன் இணைந்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அதாவது அதிமுக என்ற கட்சியே இல்லாமல் எடப்பாடி உட்பட அதிமுக தலைவர்கள் அனைவருமே பாஜகவில் இணைந்து விட்டது போலதான் அதிமுகவின் செயல்பாடுகள் இருந்து வருகிறது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அமித்ஷா சொல்வதை அப்படியே எடப்பாடி கேட்டு வருகிறார் என்றும் கூறப்படுகிறது. அதே சமயம் தொகுதி பங்கீடு குறித்து பாஜக எடுத்த முடிவுகளை கூட அதிமுக நிர்வாகிகளால் ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அதிமுக போட்டியிடும் தொகுதிகளில் யார் யாரை எங்கு நிறுத்த வேண்டும் என்ற முடிவை கூட பாஜக தான் எடுத்திருக்கிறது என்பதை தான் அதிமுக நிர்வாகிகளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதாவது தமிழகத்தில் அதிமுகவை சேர்ந்தவர்கள் எந்தெந்த தொகுதிகளில் நிற்க வேண்டும், யார் நின்றால் பலம் மற்றும் பலவீனம் என்பது அதிமுகவுக்கு தான் நன்றாக தெரியும். ஆனால் பாஜகவோ அந்த இடத்தில் பாஜக நினைக்கும் அதிமுக நிர்வாகிகளை மட்டும்தான் நிறுத்த வேண்டும் என்ற அழுத்தம் பாஜக தரப்பில் இருந்து அதிமுகவுக்கு கொடுக்கப்பட்டு வருகிறதாம். இதை எடப்பாடி அவர்களும் மறுத்து பேசாமல் அப்படியே கேட்டு வருகிறாராம். ஆனால் அதிமுகவில் முதற்கட்ட தலைவர்கள் பலருக்கும் இதில் உடன்பாடு இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் ஜெயக்குமார் அவர்கள் எந்த தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்பது குறித்தும் ஜெயக்குமாருக்கு ஆதரவாக இருக்கும் முக்கிய நிர்வாகிகள் எந்த தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்பது குறித்தும் பாஜக தான் முடிவெடுத்திருக்கிறது. இதற்கு முழுக்க முழுக்க எதிர்ப்பு தெரிவித்திருக்கும் ஜெயக்குமார் தமிழகத்தில் எந்தெந்த தொகுதிகளில் நிற்க வேண்டும் என்பதை நாங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று ஒத்த காலில் நின்றிருக்கிறார். ஆனால் ஜெயக்குமார் முடிவுக்கு எடப்பாடியும் பாஜகவும் செவி சாய்க்கவில்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த ஜெயக்குமார் அவர்கள் அதிமுக தலைமையிடம் எவ்வளவோ பேசி பார்த்து இருக்கிறார். ஆனால் கடைசி வரை எடப்பாடியும் அமித்ஷாவும் ஜெயக்குமாரின் முடிவுக்கு எதிராகத்தான் இருந்திருக்கிறார்கள். எவ்வளவோ பேசி பார்த்த ஜெயக்குமார் அவர்கள் கடைசியில் இனி பேசினால் கதைக்காகாது, செயலில் இறங்கிவிட வேண்டும் என்று முடிவெடுத்து உடனடியாக அதிமுகவில் இருந்து தனது ஆதரவாளர்களுடன் விலகி திமுகவில் இணைய முடிவெடுத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகிறது. இது குறித்து திமுகவின் முதற்கட்ட தலைவர்களிடம் ஜெயக்குமார் பேசி வருவதாகவும் தற்போது அந்த பேச்சுவார்த்தை முடிந்துவிட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதிமுக பாஜகவின் முடிவுகளுக்கு அடிபணிந்து நடக்கிறதா என்பது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.